हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुना महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இன்றைய தினம் ரசிகாச்சாரியார் ஸ்ரீ ஹரிராம் வியாஸ்ஜி இவருடைய சரித்திரத்தை பார்க்க இருக்கும். இந்த 3 ஆச்சாரியார்கள் என்று நாம் ஏற்கனவே ஹரிதாஸ்ஜியை பார்த்துட்டோம். ஹிதஹரிவம்ஸ்ஜி, சுவாமி ஹரிதாஸ்ஜி. ஹரிதாஸ்னா அந்த பேரில் நிறைய பேர் இருக்கா. சுவாமி ஹரிதாஸ்ஜினா இவர் மட்டும்தான். சுவாமி ஹரிதாஸ்ஜி, அப்புறம் ஸ்ரீ ஹரிராம் வியாஸ்ஜி. இவா 3 பேரை தான் ரஷிக் திரிவேணி அப்படின்னு விரஜத்தில் கூப்பிடுற வழக்கம். இன்றைக்கும் நம்ம பார்த்தோம், அந்த சேவக்ஜி சரித்திரம் பார்த்தோமே, அதில் அந்த அந்த கோயிலுக்கு எதிர்க்க ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துட்டு ஒரு மாலா ஜபம் பண்ணாலும் குரு ஜபம் பண்ணால் அது சித்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அந்த விரஜத்துக்காரெல்லாம் அங்கே போய் உட்காந்தானா குருமாலா ஜபம் பண்ணாமல் வரமாட்டா அப்படின்னு படித்தோம் இல்லையா. இப்போ அதில் நம்ம சுவாமி ஹரிதாஸ்ஜி சரித்திரம் பார்த்துட்டோம். இப்போ ஸ்ரீ ஹரிராம் வியாஸ்ஜி இவருடைய சரித்திரத்தை பார்ப்போம். நாபா கோஸ்வாமிஜி எல்லாருக்கும் சப்பே எழுதியிருக்காரு இல்லையா. அதில் இந்த ஹரிராம் வியாஸ்ஜிக்கு என்ன சப்பே எழுதியிருக்காரு அப்படின்னா, பக்தமாலில் வியாசஜிக்கோ பிரணாம் உத்கர்ஷ திலக்கு அருதாம் கோ பக்த ஹிஷ்ட அதிவியாசுக்கே காவு கே ஆராத்ய அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது நாபா கோஸ்வாமி ஸ்ரீ ஹரிராம் வியாஸ்ஜியை சொல்லும்போது உத்கர்ஷ திலக் வியாஸ்ஜி அப்படின்னு, அதாவது என்ன அப்படின்னா, பக்தர்களை சாக்ஷாத் பகவானாக நினச்சி சேவை பண்ணுவார் இவர். அந்த வியாஸ்ஜிக்கு பிரணாம் அப்படின்னு சொல்கிறார். பக்தன் பகவானை பஜிக்கிறான், அதே மாதிரி பகவானும் பக்தனை தான் பஜிக்கிறான். அதாவது கோஸ்வாமி துளசிதாஸ் சொல்லும்போது சொல்கிறார், இப்போ கர்ப்பவதி ஸ்திரீ ஒருத்தி இருக்கா, இப்போ அவளுக்கு சேவை செஞ்சால் 2 சேவா பலன் கிடைக்கும், 2 மடங்கு. என்ன அப்படின்னா, ஒன்று அந்த கர்ப்பவதிக்கு செஞ்ச சேவா, அப்புறம் அந்த வயிற்றில் இருக்கிற அந்த சந்தானத்துக்கும் சேர்த்து தான் சேவை பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பக்தனுக்கு ஒருத்தன் சேவை பண்ணான் அப்படின்னா அது பக்தனுக்கும் போய் சேரும். அந்த பக்தனுடைய ஹிருதயத்தில் வாசம் செய்கிற சீதாராமுக்கும் ஷியாமாஷாமுக்கும் போய் சேரும். இந்த சேவையினால் ஒரு அனாயாசமான பலனும் கிட்டும். ஆனால் இந்த மார்க்கத்துக்கு ஒரு நியமம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்துக்கே, இந்த பக்தி மார்க்கத்துக்கே ஒரு நியமம் உண்டு. அது என்ன அப்படின்னா, பகவான் யாருக்கும் ஸ்வயமாக கிடைக்கவே மாட்டான். முதல்ல பிரியனுடைய பிரியன், அதுக்கப்புறம்தான் பிரியனுக்கு. அது எப்படி அப்படின்னா, முதல்ல குரு தான் கிடைப்பார், அதுக்கப்புறம்தான் கோவிந்தன் கிடைப்பான். அதே மாதிரி முதல்ல பக்தன் தான் கிடைப்பான், அப்புறம்தான் பகவான் கிடைப்பான். இதுதான் நியமம். வியாஸ்ஜிக்கு பக்தர்கள்லாம் சந்துக்கள்லாம் அத்தனை பிராணன். இவர் இந்த 24 அவதாரம் பண்ணார் இல்லையா பகவான். ஸ்ரீபாகவதத்தில் வருதே, அந்த 24 அவதாரத்தில் ரொம்ப முக்கியமானது முதல் 10 அவதாரம். ஆனால் இவர் சொல்கிறார், அந்த அவதாரத்தெல்லாத்தையும் டைரெக்டாக நம்ம போய் வழிபடாமல் அந்த பக்தாளுடைய ஸ்வரூபத்திலேயே இந்த பகவானை இவர் வழிபடுறார். எப்படி அப்படின்னா, மத்ஸ்ய பகவான் அவதாரம் பண்ணார். எப்படி அப்படின்னா, ராஜா சத்தியவிரதனை காப்பாற்றணும் பிரளய ஜலத்திலேருந்து அப்படின்றதுக்காக தானே ஸ்வயம் மத்ஸ்யமாக அப்படி, அதாவது சந்துரூபி மத்ஸ்ய பகவான் அவன் ஜீவரூபி சத்திய விரதனை அந்த பிரளயத்திலேருந்து, இந்த பவசாகரத்திலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அப்படின்றது தான் இவருடைய தாத்பரியம். இவருடைய வியாக்கியா அப்படி தான் எடுத்துக்கிறார் இவர். அதே மாதிரி கச்சப் பகவான் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சத்குருவாக என்ன பண்ணுறார், சந்தா என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்த சமுத்திர மதனம் பண்ணுறா இல்லையா. அப்போ அந்த பர்வதம் முழுக ஆரம்பிக்கும் போது பகவான் கச்சக ரூபத்தில் வரான். கச்சப ரூபத்தில்
தன் முதுகில் வந்து அந்த மந்த்ராட்சண மலையை சுமந்துண்டு அப்போ அதுக்கப்புறம் அமிர்த மதனம் நடைபெறுகிறது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஆனால் இங்கே இவர் எப்படி எடுத்துக்கிறார் அப்படின்னா, சாக்ஷாத் கச்சப் பகவானையே சந்தா நினைக்கிறார் இவர். அப்போது வேதம் வந்து சாகரம், அதில் வந்து சுவிச்சாரம் என்ன அப்படின்னா மந்த்ராச்சலம். அப்படின்னா தன்னுடைய முதுகில் அந்த மலையை தாங்கி அந்த பகவத் பிரேம ரூபி அமிர்தத்தை வந்து அவர் பிரதானம் பண்ணுறார். அப்படி ஒரு அவதாரத்துக்கும் சொல்லிட்டு வரார். அது ரொம்ப பெருசாக போயிடும். எப்படி வந்து சுமங்கலி இன்னொரு விதமாக புரிய வைக்கிறார். எப்படி சுமங்கலிகளுக்கு வந்து சிந்தூரம், மங்கள சூத்திரம், காலில் மெட்டி இதெல்லாம் சுப சின்னங்களும், அதுபோல் வந்து ஒரு சாதகனுக்கு நெத்தியில் திலகம், கழுத்தில் துளசி கண்டி, கையில் ஜபமாலை இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவன் அநாத் கிடையாது, அவன் சனாதனன். அப்போ அவனுக்கு வந்து ஷியாம் சுந்தர் இல்லைனா இந்த ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி தான் இப்பேற்பட்டவாளுக்கு, இந்த சனாதனத்தை நம்பி இருக்கிறவாளுக்கு அவர்கள்தான் நாதன். இது வந்து ஒரு வைஷ்ணவாளுக்கு ஒரு பெரிய மகிமை இல்லையா? இந்த கபீர்தாசர் வந்து தோஹா ரொம்ப பிரசித்தம். அதில் ஒரு தோஹாவில் சொல்கிறார், கபீரா குத்தா ராம்கா கலே சாகரி மா மோதியா மேரோ நாம் கலே ராமுக்கி சாகரி ஜித்துக்கோ சேதித்து ஜான். அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, கபீரனுடைய கழுத்தில் இருக்கிற இந்த கண்டி மாலா இருக்கு இல்லையா, அதுதான் பகவான் வந்து இந்த நான் ஒரு நாய்க்குட்டி அப்படின்னு சொல்லிக்கிறார். இந்த நாய்க்குட்டிக்கு இந்த பகவான் கட்டி இருக்கிற பட்டி என்ன, அந்த கழுத்தில் பட்டி இருக்கும் இல்லையா நாய்க்கு, அது என்ன அப்படின்னா அதுதான் சாதகன் கழுத்தில் கட்டின்னு இருக்கிற அந்த கண்டி. இந்த நாய் பட்டா வந்து கழுத்தில் இருந்தால் அவனுக்கு அதோகதின்றதே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, இது துளசிதாசரனுடைய பாவம். அவளாம் எப்படி சொல்லி எல்லா ஜனங்களையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த காலத்தில், அந்த யவனர்கள் மிகுந்த அந்த காலத்தில் பக்தாளாக மாற்றிருக்கா எத்தனை பேரை. எப்படிலாம் அவள் வந்து இந்த நோகாலாம் சொல்லி எப்படி அவள் எல்லாரையும் சன்மார்க்கத்தில் வச்சுக்க பாடுபட்டிருக்கா. மகாபிரபு வந்து எப்போவுமே 3 நிஷ்டா ரொம்ப அவசியம் ஒரு சாதகனுக்குன்னு சொல்வார். என்ன அப்படின்னு கேட்டால், முதல் நிஷ்டா ஒரு சாதகனுக்கு, ஒரு பக்தனுக்கு துளசி நிஷ்டா, அதுக்கப்புறம் ஏகாதசி நிஷ்டா, அதுக்கப்புறமா நாம ஜப நிஷ்டா. இந்த 3 வந்து சாதகனுக்கு நித்திய வாழ்க்கையில் ரொம்ப அவசியம். ஏகாதசி வரும்போது ஏகாதசி, அது மாதத்தில் 2 ஏகாதசி விரதம், தசமி ஒரு வேளை, அப்புறம் வந்து ஏகாதசி வந்து அவளுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அன்னத்தை புசிக்காமல் 2 வேளையோ, ஒரு வேளை மட்டும் திட ஆகாரமும், ஒரு தடவை பால், அந்த மாதிரியோ ஏதோ ஒன்று. அது துவாதசி பாரணை, இது ஏகாதசி நிஷ்டை. துளசி மாதாவை வீட்டில் வச்சு அதை போனி அதை பாதுகாத்து அது 2 வேளையும் விளக்கேற்றி அந்த துளசியை வந்து ஆராதனை பண்ணுறது. அதுக்கப்புறம் ஒரு குருவை நாடி அவசியம் நாம ஜபம் எடுத்துக்கணும். அந்த குருவனுடைய கிருப்பையினால் மட்டும்தான் அந்த கோவிந்தனை நம்ம போய் அடைய முடியும். இந்த எல்லா ஆச்சாரியர்களும் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்கா. ஏதோ நானும் தினமும் கோயிலுக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன், அதை பண்ணேன், அது இல்லை. ஒரு குருவனுடைய அங்கீகாரம், குருவினால் ஒரு சிஷ்யனை ஏற்றுண்டு அவனுக்கு உபதேசம் பண்ணி அவன் அந்த மந்திர ஜபத்தை பண்ணி அந்த குருவினால் மட்டும்தான் அந்த சிஷ்யனை எடுத்துகிட்டு போய் அந்த கோவிந்தனோட சேர்க்க முடியும். அந்த ஜீவன் வந்து எந்த ஜென்மாவில் இது வாய்க்குமோ, ஆனால் இதுக்காக பாடுபட்டாதான் அது கிடைக்கும். அப்போது வந்து இந்த 3 வந்து சாதகனுக்கு ரொம்ப அவசியம்னு பிரதி பிரவச்சனத்துலேயும் சொல்லிகிட்டே தான் இருக்கார் இந்த மகாராஜ். அதுக்கப்புறம் ஸ்ரீ வியாஸ்ஜி வந்து ஹரிராம் வியாஸ்ஜி நெத்தியில் திலகம், கழுத்தில் கண்டி, யார் போட்டுன்னு வந்தாலும் சரி உடனே அவள் காலில் போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார் ஹரிராம் வியாஸ்ஜி. ஒரு தடவை துஷ்டர்கள் அந்த ஊரில் அவள் என்ன பண்ணா, ஒரு கழுதை, அந்த கழுதைக்கு கழுத்தில் துளசி மாலை போட்டு அந்த கழுதையினுடைய நெத்தியில் ஒரு திலகத்தை வச்சு எடுத்துன்னு வந்து எதிர்க்க நிறுத்தினான். உடனே ஹரிராம் வியாஸ்ஜி என்ன பண்ணார், அந்த கழுதைக்கு காலில் விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். இவருக்காகவே அந்த கழுதையிலேருந்து பகவானும் பிரகடனம் ஆனார்.
ஏன்னா பக்தாஞ்சா வச்சன சத்திய கேளே அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அதை ப்ரூவ் பண்ணார். வியாஸ்ஜி வந்து ஹரிராம் வியாஸ்ஜி புந்தேல்கண்ட் அப்படின்ற இடத்துல ஓர்ச்சா, அந்த ஓர்ச்சாவில் மார்கசீர்ஷ கிருஷ்ண பஞ்சமி அப்போ இவருடைய பிராதுர்பாவம் ஆறுது. அப்பா பேர் வந்து சுமோகன் சுக்லாஜி, அம்மாவுடைய பேர் வந்து தேவிகா தேவி. அப்பா வந்து பெரிய ராஜ புரோகிதர். அதுவும் இல்லாமல் அந்த சுற்று வட்டாரத்தில் 100 கிராமத்துக்கும் இவர் தான் புரோகிதர். யாராத்துல கல்யாணம்னாலும் இவர் இல்லாமல் அந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. அப்போது ராஜாவாக இருந்தவர் வந்து ரீவா சிங் நரேஷ் தான். அந்த ரீவா சிங் நரேஷ்க்கு வந்து இந்த ரகுராஜ் சிங்ஜி தான் குலகுரு, அவருடைய அப்பா. அதுக்கப்புறமா அவருக்கு அப்புறமா தான் இந்த ஹரிராம் வியாஸ்ஜியும் ராஜ குலகுரு ஆனார் அவர் காலத்துக்கு அப்புறமா. இப்போ எப்படி பர்சானாவில் வந்து ரிஷபானு புத்திரி, ரிஷபானுக்கு வந்து ரிஷபானுடைய புத்திரி தானே ராதே. அந்த ரிஷபானு குலத்துக்கு யார், அந்த பாபாவுக்கு யார் புரோகிதராக இருந்தாலும் அவன் பரம்பரை இன்னைக்கு வரைக்கும் இருக்கா. அவள் தான் இன்றைக்கும் வந்து அந்த பரம்பரைக்காராக தான் பண்ணுறா. அந்த பர்சானாவில் இருக்கிற அந்த புரோகித பரம்பரை இருக்கு இல்லையா, ரிஷபானுஜியினுடைய புரோகித பரம்பரை இருக்கு இல்லையா, அந்த பரம்பரையில் கோபி நாமக்கு அவருடைய பெண்ணை தான் வந்து இவர் வந்து திருமணம் பண்ணிட்டார். 4 சந்தானங்கள் உண்டு வியாஸ்ஜிக்கு, 3 புத்திரர் 1 புத்திரி. விலாஸ் தாஸ்ஜி தான் பெரிய பையனோட பேர். அப்புறம் ராஸ்தாஸ்ஜி 2வது பையன். 3வது பையனுடைய பேர் வந்து கிஷோர் தாஸ்ஜி. ஒரே ஒரு புத்திரி தான் உண்டு, அவள் பேர் ரத்னாபாயி. அவளுக்குன்னு கூட ஒரு தனி சரித்திரம் இருக்குது, பக்த சரித்திரம். அது பின்னாடி பார்ப்போம். முற்காலத்தில் வந்து பிராமண வித்வான், தனவான், ராஜ பண்டிதர், அதோடு இல்லாமல் ஹரிராம் வியாஸ்ஜி இதெல்லாம் இல்லாமல் சர்வசாஸ்திர நிபுணர் அவர், பரம பண்டிதர். பிறக்கும் போதே பெரிய பணக்கார குடும்பம். அதனாலேயே அந்த காலத்தில் சொத்து சுகங்கள், வீடு வாசல்கள், நிலம் புலன்கள் எல்லாமே ஜாஸ்தி இவருக்கு. இது தவிர இவர் திரும்பி ராஜகுருவாகி இவருக்கு தனியாக ராஜ சன்மானங்கள், வருமானங்கள், இப்படி பணம் வந்து ஒரு அளவுக்கு மேலே சேர 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 அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இருக்கட்டும் பணம் இருக்கட்டும், புகழ் அடுத்தது ஆசை வந்து புகழை தேடுறதுல போயிடும். அந்த புகழை தேட ஆரம்பிச்சுவார். இவருக்கா பாண்டித்யம் அபாரம், தனமா அபாரம். அப்புறம் இவர் புகழை தேடி போனதில் என்ன விசாரம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது. இவர் வந்து இப்போது இவருடைய பாண்டித்யத்தை எல்லா ஊர்லேயும் நிலை நிறுத்தணும், எல்லா பண்டிதர்களுக்கு எதிர்க்க அப்படின்னு இப்போ திக்விஜய யாத்திரையை ஆரம்பிச்சிட்டார். பாரதம் பூரா சுற்றுறார், நகரம் நகரம் நகரமாக போகிறார். அங்கே இருக்கிற பண்டிதர்களெல்லாம் வாதத்துக்கு அழைப்பார் வலிய. அப்புறம் அவாட்டேருந்து விஜய பத்திரம் எழுதி வாங்கிட்டுருவார். இது மாதிரி ஏற்கனவே நம்ம பத்மநாப்ஜின்னு ஒரு சரித்திரம் பார்த்தோம், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவரும் இதே மாதிரி தான் வண்டி வண்டியாக இந்த மாதிரி விஜய பத்திரம் எழுதி வாங்கிட்டு காஷிக்கு வந்து அவளெல்லாம் வம்புக்கு இழுத்து, அப்புறம் கபீர்தாசருடைய சிஷ்யர் ஆறாரே, அது நம்ம பார்த்தோமே. அப்படி அவாட்டெல்லாம் விஜய பத்திரம் எழுதி வாங்கிடுவார். அப்புறம் ஊராக சுற்றி எல்லாருக்கிட்டேயும் இந்த விஜய பத்திரம் வாங்கி வண்டி வண்டியாக அப்படியே சேர்ந்துடும். இப்போ எல்லாரையும் பராஜிதம் அடைஞ்சிட்டார். கடைசியில் காசிக்கு வந்து சேர்ந்தார். காசியில் வந்து எப்போவுமே ஞானிகள் பண்டிதர்களுக்கு அதிகம். இப்போ வந்து இவர் வந்திருக்கார். இவருக்கு பின்னாடி வந்து இத்தனை மாட்டு வண்டிகள், அந்த மாட்டு வண்டிகள் பூரா விஜய பத்திரம் தான் நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு உடனே காஷி வித்வான்கள்லாம் ஒருத்தருக்கு பேசிண்டா, நாளைக்கு காத்தால் எழுந்து அவர் நம்மளெல்லாம் வாதத்துக்கு கூப்பிட போகிறார். நம்ம என்ன பண்ணுவோம், அவர் பெரிய பண்டிதர், தனவான், அவருக்கு தெரியாத விஷயமே கிடையாது, எத்தனை வண்டி நிறைய விஜய பத்திரம் கொண்டு வந்திருக்கார். அதனால் எல்லாரும் ஒன்று சேர்ந்தானே, ஏன்னா சிவபெருமான் தானே, அவளுக்கு ஒரே கதி சிவபெருமான் தானே. காசியில் இருக்கிற பண்டிதர்கள் போய் நேராக சிவபெருமான்கிட்ட முறையிட்டார். இந்த மாதிரி காசிக்கு வந்து இந்த மூக்கு அறுக்கணும் அப்படின்றதுக்காகவே இவர் இங்கே வந்திருக்கார். ஆனால் காசியினுடைய தெய்வம் யார் அப்படின்னா நீதான் விஸ்வநாதா. அதனால் நாங்கள்லாம் உன்னை நம்பி தான் இந்த ஊரில் வாசம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள்லாம் பிராமண பண்டிதர்கள், நாங்கள் என்ன பண்ணுவோம், அதனால் எங்களுக்காக நீ தான் வாதத்துக்கு போகணும் அப்படின்னு ஸ்துதி பண்ணுறா. உடனே சிவபெருமான் எல்லாருக்கும் ஸ்வப்னம் கொடுத்தார். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்கோ அப்படின்னு
அபயம் கொடுத்தார் சிவபெருமான். மறுநாளை காலையில் என்ன ஆச்சு, ஹரிராம் சுக்லா, இவருடைய ஒரிஜினல் பேர் ஹரிராம் சுக்லா, அப்புறம் ஹரிராம் வியாஸ்கின்னு மாறினது. ஒரு பிராமண ரூபத்தில் சிவபெருமான் இவருடைய வீட்டு வாசலுக்கு வந்தார், கதவை தட்டினார், அவரை கூப்பிட்டார். அவரும் வெளியில் வந்தார், என்னன்னு கேட்டார். சாஸ்திரார்த்தம் பண்ணுறதுக்கு நான் தயாராக வந்திருக்கேன், நீங்கள் தயாரா அப்படின்னு கேட்டார். உடனே இவர் சொன்னார், அது சரி, நீங்கள் தான் வந்திருக்கேளா, இன்னும் உங்களோட யாராவது வந்திருக்காளா? உடனே பிராமணர் சொன்னார், ஆமாம், நீங்கள் பெரிய பண்டிதர், பெரிய வித்வான், நான் எப்படி உங்கள் வித்வத்தோடு போட்டி போட முடியும்? ஆனால் நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன தெரியுமா? சரி, இப்படி எல்லாருக்கிட்டையும் போய் நீங்கள் சாஸ்திரார்த்த விவாதம் பண்ணுறேனே, சாஸ்திரார்த்தத்தினால என்ன லாபம்? சாஸ்திர சர்ச்சை வேணால் பண்ணலாம் அப்படின்னு. உடனே இவர் சொன்னார், இல்லை, நான் சர்ச்சை பண்ணுறதுக்கு தான் தயார், நீங்கள் தயாரா? உடனே பிராமணர் சொன்னார், வந்திருந்த பிராமணர், சரி சர்ச்சை பண்ணலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுக்கு முதல்ல நான் உங்ககிட்ட சிலதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி கேளுங்க அப்படின்னு இவர் ரொம்ப கோபமாக சொன்னார். உடனே வந்திருந்த பிராமணர் சொன்னார், வியாஸ்ஜி, இவர் கூப்பிடுறார் ஹரிராம் வியாஸ்ஜிய, வியாஸ்ஜி, வித்யா படிக்கிறதுனால என்ன பலன்பா அப்படின்னு கேட்டார். உடனே ஹரிராம் வியாஸ்ஜி சொன்னார், வித்யா படிக்கிறது விவேகத்துக்காக அப்படின்னு. சரி, பிராமணன் கேட்டார், அப்போ விவேகின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு ஹரிராம் வியாஸ்ஜி சொன்னார், விவேகி அப்படின்னா எது சத்தியம் எது அசத்தியம் அப்படின்ற ஞானத்தை யார் அடைஞ்சிருக்காளோ, எது நல்லது எது கெட்டது அப்படின்னு அறியறதுக்கு அந்த ஞானம் தானே வேணும். அப்போது அவளை தான் நம்ம விவேகின்னு சொல்ல முடியும். இப்போ பாலையும் தண்ணீரையும் கொண்டு வச்சா தண்ணீரை வச்சுட்டு பாலை மட்டும் குடிக்கிறது, அசத்தியத்தை விட்டுட்டு சத்தியத்தை மட்டும் பற்றிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். சரி, அந்த பிராமணர் சொன்னார், சரி அடுத்தது நான் கேட்குறதுக்கு சொல்லுங்க, சரி நீங்கள் சொல்கிற வழியிலேயே வரேன், சத்தியம் எது அசத்தியம் எது அப்படின்னு கேட்டார். உடனே அதுக்கு ஹரிராம் வியாஸ் சொன்னார், ஈஸ்வர் தான் சத்தியம், ஜெகத் மித்யா. இது சாஸ்திர சமரமான பதில் தானே. அப்போ உடனே அந்த பிராமணர் கேட்டார், சிவபெருமான் தானே வந்திருக்கிறது. அவர் கேட்டார், வியாஸ்ஜி, நீங்கள் இவ்வளவு படித்து பெரிய பண்டிதராக ஆயிட்டேலே, உங்களுக்கு விவேகம் வந்துட்டா? சத்து அசத்து அது நிர்ணயம் பண்ணிட்டேளா? நிர்ணயம் ஆயிடுத்துன்னா அசத்தை விட்டுட்டு சத்தியத்தை பிடிச்சுட்டா அப்படின்னு கேட்குறார். உடனே அதுக்கு ஹரிராம் வியாஸ் சொன்னார், சரி இவ்வளோலாம் என்ன கேள்வி கேட்டு என்கிட்ட இவ்வளோ தைரியமாக பேசுகிறல, முதல்ல நீங்கள் யார்? உடனே அந்த பிராமணன் சொன்னார், இந்த பாருப்பா, நீ என்னை புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னார். அப்போ நீங்கள் யார் அப்படின்னு கேட்டார் ஹரிராம் வியாஸ்ஜி. உடனே சாட்சாத் சிவபெருமான காட்சி கொடுத்துட்டார் அவர் எதிர்க்க. உடனே ஹரிராம் வியாஸ்ஜி காலில் விழுந்தார், நமஸ்கரித்தார். அப்போதான் இவருக்கு ஞாபகம் வந்தது, ராம்சரித் மானஸில் ஒரு முக்கியமான ஒரு சௌப்பாய் ஞாபகத்துக்கு வந்தது. சங்கர்ஜி பார்வதிக்கு சொல்கிறார், உமா ககவும் மே அனுபவ அப்புனா சத் ஹரி பஜன் ஜகத் சபு ஸ்வப்னா सो सुख कर्म धर्म जगी जाऊं जगा राम पद पंकज पाऊं जोक दो जोक ज्ञान ज्ञान जगा नगी राम प्रेम बरदानुम जगा लगी साधन लेत पदानी सप कर फल हरि भक्ति भवानी அப்படின்னு. தேவி உமா, இதுதான் என்னுடைய அனுபவம். ராத்திரி பகல் ஜபம் பஜனை செஞ்சு என்ன அனுபவம் தெரியுமா தேவி? சத்து எது அப்படின்னு கேட்டால் அது ஹரி பஜன் தான். கோவிந்தனுடைய பஜனை தான் சர்வசாரம். வாழ்க்கைக்கு நடக்கிறது, வாழ்க்கையில் தினம் நடந்துட்டுருக்கிறது, கிடைக்கிறது எல்லாமே ஒரு ஸ்வப்னம் தான்மா. இந்த ஜீவனமுமே ஒரு ஸ்வப்னம் தான்.
மிருத்தி வந்து க்ஷண நேரத்தில் வந்துடும். அப்போது என்ன ஆகும்னா அந்த ஜீவனுடைய ஜீவனம் சொப்பனம் நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஜீவனமும் சொப்பனம் தான். மிருத்தியும் க்ஷண நேரத்தில் வந்துடும். மீதி ஜீவனம் நடக்கும்போது நடக்கிறது அத்தனையும் சொப்பனம் தான், கிடைக்கிறதும் அத்தனையும் சொப்பனம் தான். அப்போது அந்த ஜீவனுக்கு சொப்பனம் கலைஞ்சு போகிறது. அப்போ என்ன கலைஞ்சு போயிடுது அப்படின்னா என்ன அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னா எல்லா சம்பந்தமும் அவனை விட்டுடுது அப்படின்னு அர்த்தம். எப்போ அந்த மிருத்தி வந்த உடனே எல்லா சம்பந்தமும் அவனை விட்டு போயிடும். அப்போது அந்த சவத்தை எரித்த உடனே அவளும் குளிச்சுட்டு வந்துடுறா இல்லையா? அப்போ என்ன அப்படின்னா அதோட சர்வமும் முடிஞ்சு போயிடுது அந்த ஜீவனுக்கும் இவளுக்கும் இருக்கிற சம்பந்தம். அப்போது தேகம் வந்து ஒரு பவித்திர வஸ்து. எப்போ வரைக்கும்? அதுக்குள்ளே அந்த பிராணன் இருக்கிற வரைக்கும் தான். அப்போது எப்போ அது கிளம்பி போயிடுறதோ அதுக்கப்புறமா அதனால் எந்த உபயோகமும் இல்லையே, அதை எடுத்துன்னு போய் சிதையில் வச்சு எரிச்சிடுவா. அப்போது தொட்டாலே தீட்டு தான். அதனால் வாழ்க்கையில் வந்து எம்புல சரீரத்தில் தெம்பு இருக்கும்போதே சத்சங்கத்தை நாடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹரிராம் வியாஸ் ரொம்ப பதட்டமாக, இப்போ நீங்கள் என்ன செய்ய சொல்கிறீர் அப்படின்னு கேட்டார். உடனே சிவபெருமான் சொன்னார், உனக்கு இதெல்லாம் புரியாதுப்பா, நீ இவ்வளவு படிச்சிருக்க, உங்ககிட்ட இத்தனை தன சம்பத்தி இருக்குது, எத்தனை பண்டிதர்களை இது நாள் வரைக்கும் வாதத்துக்கும் வம்புக்கும் இழுத்து எத்தனை பேரை நீ ஜெயிச்சிருக்க, எத்தனை பேரை அழ வச்சிருக்க. வாழ்க்கையில் வாழ்க்கை வந்து இப்படியே போயின்னு இருந்ததுன்னா அப்புறம் நீ எப்போ பகவானை பஜிக்க போகிற அப்படின்னு புரிய வச்சார். யார்? சாக்ஷாத் விஸ்வநாதஜி. ஏற்பட்ட பாக்கியம் பாருங்க இவருக்கு. அவ்வளவுதான். அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்தார், நமஸ்காரம் பண்ணார். ஊருக்கு திரும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணார்னா, எவ்வளவு விஜய பத்திரங்கள் சேர்த்து அந்த வண்டியில் கொண்டுந்தார் பார்த்தீங்களா, அத்தனையும் எடுத்துன்னு போய் கங்கையில் வீசி எறிந்த ஊருக்கு திரும்பி வந்துட்டார். ரொம்ப விரக்தர் ஆயிட்டார். இந்த சிவபெருமானுடைய இந்த ஞான உபதேசத்துக்கு பிறகு ரொம்ப விரக்தர் ஆயிட்டார். இப்போ அவர் அடுத்தது என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இப்போ போலே பாபா சாக்ஷாத் சிவபெருமான் என்ன சொன்னார், குரு இல்லாமல் பகவான்கிட்ட ஒரு ஜீவன் நேராக போக முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா? வெறும்ன நாமத்தை மட்டும் சொல்லிகிட்டே இருந்து அதனால் பிரம்மத்தோட அந்த ஜீவனை சம்பந்தப்படுத்த முடியாது. அப்போ பிரம்ம சம்பந்தம் என்பது என்ன அப்படின்னா, அந்த பிரம்ம சம்பந்தம் வந்து ஜீவன் வந்து இந்த யாத்திரையினுடைய முடிவில் போய் அந்த பகவானை அடையிறது தான். நாமம் அப்படின்றது ராமநாமம் தானே, நாமம்ன்றது கிருஷ்ணநாமம் தானே, எனக்கு தெரியுமே அதெல்லாம். அந்த குருமுகத்தால் உபதேசம் பெற்றாதான் பகவான் கிருபை பண்ணுவாரா என்ன? இதெல்லாம் இந்த காலத்தில் வந்து இது வந்து மகாராஜனுடைய வாக்கு. இதில் எந்த அடிஷனும் என்னோடது கிடையாது. இந்த குதர்க்கிகள் கேட்குற கேள்விகள் இதெல்லாம். ஆனால் ஒரு ராமநாமம் ஆகட்டும், ஒரு கிருஷ்ணநாமம் ஆகட்டும், குருமுகத்தாலேயே தான் கேட்டு ஆக வேண்டியது. ஏன்னா அது வந்து பகவான் விதித்த விதி. அது அப்போது ஜீவனுக்கு பகவான் விதித்த விதி அது. அப்போ குரு வந்து கேவலம் நாமத்தை மட்டும் உபதேசம் பண்ணலை, குரு மூலமாக நாமத்தை வாங்கிக்கிறதுல என்ன பெரிய பலன், பெரிய பயன் என்ன அப்படின்னு கேட்டால், எப்போ அந்த குருநாதர் ஒரு நாம ஜபத்தை ஒரு சிஷ்யனுக்கு எடுத்து வைக்கிறாரோ அப்போவே அந்த நாம ஜபத்தை பண்ணுற சக்தியையும், அந்த சக்தி வேணுமே, அந்த சக்தியையும் அந்த நாமத்தோடு கொடுத்து விடுறார் அந்த சிஷ்யனுக்கு. அந்த சக்தி எங்கேருந்து கிடைக்கும்? 4 நாள் பண்ணிவிட்டு 2 நாள் விட்டு போகக்கூடாதே. தொடர்ச்சியாக ஒரே ஆசனத்தில் ஒரே இடத்துல எங்கே இருந்தோமோ அங்கேயே உட்காந்துட்டு அந்த நாமாவை நம்ம ஜபம் பண்ணணும். அப்படின்னா அந்த புத்தி சிதறாமல் அந்த சாட்சாத்து அந்த சக்தி நம்மளுக்கு யாரால் கொடுக்க முடியும்
அப்படின்னா அது ஏற்கனவே பகவானால் நமக்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த குருநாதரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவர் வெறும் நாமத்தை மட்டும் உபதேசம் பண்ணல, அந்த நாமத்தை பண்ணுறதுக்கான சக்தியையும் அவர் தான் வழங்குகிறார். அதாவது மகான்களுடைய சரித்திரம் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு சொல்கிறாளே, இதெல்லாம் நம்மளுக்கு தெரியறதுக்காக தான் இந்த மாதிரி சரித்திரங்களே. அப்போது பகவானுடைய வித்யாலயம் எது? அதுதான் அவனண்ட நாம் போய் சேருவது. அந்த வித்யாலயத்தில் நம்மளுடைய பேரை அட்மிஷன் போட்டுருவார் யார்? குருநாதர். இவரோ இப்போ பண்டிதர். இவர் குருவை தேடி போகணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணிட்டார்? பகவான் பேரில் பாரத்தை போட்டார். எனக்கு தேடி போகிற சக்தியும் இல்லை, எனக்கு தேடி போகிற புத்தியும் இல்லை. அதனால் பிரபு நீங்களே கிருபை பண்ணி எனக்கு தகுந்த குருவை என்னென்று நீங்களே அனுப்பிச்சு வைங்கோ அப்படின்னு நித்தியப்படி பிரார்த்தனையில் வச்சுக்கிறார் இந்த ஹரிராம் வியாஸ். இப்போ இவர் ஓர்ச்சால தான் இருக்கார், காஷிலேருந்து வந்துட்டார். ஆனால் பகவத் கிருப்பை பாருங்கோ. நம்ம மாதவேந்திரபுரி இவருடைய சரித்திரம் ஏற்கனவே பார்த்துருக்கோம். மாதவேந்திரபுரியினுடைய சிஷ்யர் ஈஸ்வரபுரி கோஸ்வாமி. அவருடைய சிஷ்யர் தான் ஸ்ரீ மாதவ்தாஸ்ஜி மகாராஜ். அவர் எதர்ச்சையாக இந்த மோர்ச்சாக்கு சேர்றார். இப்போ மாதவ்தாஸனுடைய தரிசனம் இந்த வியாஸ்ஜிக்கு ஆறுது. ஏன்னா இவர் ஊர்லேயே பெரிய தனவான், பெரிய பண்டிதர். இப்போ இவர் கேள்விப்பட்ட உடனே இவளுடைய தரிசனம் இவருக்கு ஆறுது. தரிசன மாத்திரேன உருகி போயிட்டார். உண்மையான குரு கிடைச்ச உடனே தரிசன மாத்திரேன சிஷ்யனுக்கு அந்த குருவனுண்ட ஆகர்ஷணம் ஏற்பட்டுடும். மேலும் கண்கள்லேருந்து ஜலம் தானாக வழியும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு தான் தெரியும். அப்போ அந்த ஆத்மா, ஆஹா இந்த ஜென்மா கடத்தேறதுக்கு எனக்குன்னு சரீர போஷாக்கு தானே இவன் இத்தனை நாள் பண்ணின்னு இருந்தான், இப்போ ஆத்ம போஷணத்துக்குன்னு ஒரு குரு கிடச்சி இனிமேல் எனக்குன்னு ஒரு போஷணம் கிடைக்கிறதே அப்படின்னு அந்த ஆத்மா உள்ள உருகிறது. அந்த சாதகனுடைய கண்லேருந்து நீரா வழி. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய குருநாதர் இவர் தான் அப்படின்றத. அப்படி இவர் உருகி போயிட்டார். மீராபாய் எப்படி யாராவது ஒரு மகா புருஷர் யார் நம்மளுடைய வாழ்க்கையில் வராள், அவர் தான் நம்மளுக்கு குரு அப்படின்றது மாதிரி இவருக்கு மாதவ்தாஸ் சேர்ந்தார். அவர் காலில் விழுந்தார், தன் ஆத்ம சமர்ப்பணம் பண்ணிட்டார். அவரண்டேந்து தீக்ஷா கிரகித்தார். நாரதர் தானே தானே போய் துருவனுக்கு உபதேசம் பண்ணார். எப்படி துருவனை தன்னுடைய சிஷ்யனாக ஏற்றுண்டாரோ, எப்படி பிரகலாதனை தன்னுடைய சிஷ்யனாக நாரதர் ஏற்றுண்டாரோ, அனுகிரகம் செஞ்சாரோ, அதுபோல் இப்போ மாதவ்தாஸ்ரீ தனக்குத்தானே இவரை ஸ்வீகரிச்சுட்டார், இவருக்கு அனுகிரகம் பண்ணார். இதெல்லாத்தையும் இவருடைய கீர்த்தனத்தில் இவரே சொல்கிறார். அந்த வெளிப்பாடுகள் தான் இதெல்லாமே. அவர் சொல்கிறார், என்னுடைய தலையில் கையை வச்சு அந்த கருணாமூர்த்தியான குருமூர்த்தி எனக்கு கிருபா பண்ணார் அப்படின்னு சொல்கிறார். மாதவ்தாஸ் ஈஸ்வரபுரியினுடைய சிஷ்யர். அவரே ஒரு பெரிய சித்த மகா புருஷர். இப்போ இவர் உபதேசம் பண்ணி தொட்ட உடனே சித்த புருஷர்கள் நம்மளை தீண்டினா நம்மளுக்கு எப்படி இருக்கும், அதுக்கு ஒரு குடப்பனையும் வேண்டும். அப்போ இந்த வியாஸ்ஜி, ஹரிராம் வியாஸ்ஜியினுடைய ரோமத்தில் அப்படியே பகவத் பிரேம சஞ்சாரம் ஆகிறது. அதுதான் குரு கிருப்பை, அதுதான் குரு தீட்சை. அப்போது பஜன மார்க்கத்தில் ஒரு பிரேமை ஏற்படுறது அந்த க்ஷணமே. அப்படியே அதில் மூழ்கிடுறார். ஸ்வயம் ஹரிராம் வியாஸ்ஜி 3 கிரந்தங்கள் அவரது ரொம்ப 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 பிரசித்தம். அதில் வியாஸ்வாணி அப்படின்னு ஒரு கிரந்தம், வியாஸ்வாணி. அதில் அந்த வியாஸ்வாணி, அப்புறம் வியாஸ்ஜியினுடைய கீர்த்தன் அண்ட் தோஹா, அதுக்கப்புறமா ராகமாலா கிரந்த்னு ஒன்று பண்ணியிருக்கார். அதில் பூரா சங்கீத வர்ணனை தான். ஏன்னா அவர் பெரிய சங்கீத வித்வானவர், நிருத்தியமும் ரொம்ப அழகாக பண்ணுவார்.
அவருக்கு தெரியாததே கிடையாது, எல்லாத்துலேயும் அவர் பண்டிதர் தான். அப்புறம் நவரத்ன நாம கிரந்த் அப்படின்னு அதுவும் ஒன்று பண்ணியிருக்கார். அதில் என்ன அப்படின்னா, அந்த நவரத்ன நாம கிரந்தில் வந்து கிருஷ்ணன் கிட்ட ஆரம்பித்து இந்த ஹரிராம் வியாஸ் வரைக்கும் பூரா குரு பரம்பரை அதை வந்து அந்த கிரந்தத்தில் கொடுத்துருக்கார், இந்த நவரத்ன நாம கிரந்துன்னு. இப்போ கோவர்தனத்தில் வந்து கிருஷ்ணதாஸ் பாபான்னு நம்ம அவருடைய சரித்திரம் பார்த்துருக்கோம். அந்த கோவர்தனத்தில் வந்து கிருஷ்ணதாஸ் பாபா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து இந்த கிரந்தத்தை ரொம்ப ஸ்லாகிச்சு குசும் சரோவரில் உட்காந்துட்டு நிறைய பிரச்சாரப்படுத்தியிருக்கார். இப்போது உங்களுக்கு இந்த நவரத்ன கிரந்தத்திலேருந்து அந்த குரு பரம்பரையை பற்றி ஸ்வயம் ஹரிராம் வியாஸ் என்ன எழுதினார்ன்றத அந்த ஸ்லோகத்தை மட்டும் கீழே படிக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணோ பகவான் பிரம்மா நாரதோ பாதராயணக ஸ்ரீமத்வக பத்மநாபஸ்ச நரஹரிர் மார்த்வஷ்ச சக அக்ஷேப்யோ ஜெயதீர்த்தஷ்ச ஞானசிந்தூர் தயாநிதிகி வித்யாநிதிஷ்ச ராஜேந்திரோ ஜெயதர்ம முனிஸ்ததக புருஷோத்தமோ பிரம்மண்யோ வியாசதீர்த்தஷ்ச தஸ்யஹி லக்ஷ்மீபதிஸ்ததக ஸ்ரீமான் மாதவேந்திர யதீஸ்வரக ஈஸ்வரஸ்தஸ்ய மாதவஸ்ச ராதா கிருஷ்ண பிரியோ அபவத் தஸ்யாகம் கருணாபாத்திரம் ஹரிராமோபியோ பவம் இதி அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறார். ரொம்ப அற்புதமாக இருக்குல்ல இந்த பரம்பரையை வர்ணிக்கிற இந்த ஸ்லோகம். இப்படி மாதவதாசனுடைய கிருப்பையினால் இந்த பகவானுடைய லீலா விலாசம் அப்படியே ஹிருதயத்தில் ஹரிராம் வியாஸ்ஜிக்கு உதயமாறுது குருநாதருடைய கிருப்பையினால். மனம் இப்போ வந்து ஜபம் பண்ண 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 மனம் எதுலேயுமே ஒட்டலை. இப்போது ஓர்ச்சா ராஜா இருக்கார் இல்லையா, மதுகர்ஷா, அவருடைய குல புரோகிதர் தானே இந்த ஹரிராம் வியாஸ்ஜி. ராஜாவை இவர்கிட்ட தீட்சை வாங்கிண்டார். ஹரிராம் வியாஸ்ஜி கேட்டார். நிரந்தரம் வந்து வியாஸ்ஜி என்ன பேசுகிறாரோ அவருடைய சத்சங்கத்திலேயே தான் ராஜா காலத்தை கழிப்பார். தன்னுடைய ராஜ்ய விவகாரங்கள்லாம் முடிஞ்ச உடனே இவரெண்ட வந்துடுவார், இவரோடையே தான் பொழுத பூரா கழிப்பார். அப்பேற்பட்ட பக்திமான அந்த ராஜா ஒரு தடவை என்னாச்சு, அங்கே ஓடுற நதியினுடைய பேர் வந்து நேத்திரவதி. அந்த நதிக்கரையில் சரத் பூர்ணிமா ராத்திரி பூர்ண சந்திரம் அப்படியே பார்த்துட்டு அந்த யுகல சர்க்கார் லீலா அதை அப்படியே சிந்தனம் பண்ணிட்டு இருந்தார். இப்படி லீலா தியானம், என்ன லீலா தியானம், அந்த சரத் பௌர்ணிமா ராச கிரீடை அந்த லீலா தியானம் அப்படியே பண்ணிண்டு குரு கிருப்பானால் ஓர்ச்சால இருந்துட்டாலும் பிரத்யக்ஷ லீலா தரிசனம் இவருக்கு மட்டும் ஆறுது. ஏது இந்த ராஸ் பிகாரியினுடைய தரிசனம் இவருக்கு கிடைக்கிறது. இப்போ இந்த அனுபவம் ஆன உடனே அவரால் உட்கார முடியல, எழுந்து நிருத்தியம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அப்போ என்ன ஆச்சுன்னா, தேவதைகள்லாம் ஆகாசத்துலேருந்து இந்த ராசத்தை பார்த்து இவர் ஆடுற நிருத்தியத்தை பார்த்து அப்படியே மேலேருந்து புஷ்பவிருஷ்டி பண்ணுறார். இது வந்து எங்கே நடக்கிறது, நேத்திரவதி ஆற்றங்கரையில் நடக்கிறது. அப்போ ராஜா மதுகர்ஷாவும் கூட இருக்கார், அவரும் கூட இருந்தார். அவர் வந்து குருநாதரை தரிசனம் பண்ணணும்னு வந்தார். குருநாதரும் மகாபாவ சமாதியில் இருந்தார். நிருத்தியம் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டார். இப்போ ஒன்றும் பேச முடியல, ஒதுங்கி நின்றுட்டுருக்கார், பார்த்துட்டே இருக்கார். இப்போ ஆகாசத்துலேருந்து இப்படி புஷ்ப விருஷ்டி ஆறுது இவர் மேலே. ராஜா வந்து குருநாதரை பார்த்து அப்படியே மெய் செலுத்து போகிறார். பார்க்குறார், பார்த்துட்டே இருக்கார். இப்போ பாவ சமாதி இவருக்கு பங்கம் ஆச்சு. ஆன உடனே ஆகாசத்துலேருந்து புஷ்ப விருஷ்டி ஆனதை பார்த்து ராஜா என்ன பண்ணார், 2 புஷ்பங்களை எடுத்து தன்னுடைய கையில் வச்சுட்டு இருந்தார். கையில் அப்புறமா இதெல்லாம் இந்த பாவ சமாதி கழிஞ்சு இவர் நமஸ்காரம் பண்ணி இப்படி கையை திறந்து பார்க்குறார், 2மே தங்க புஷ்பம். இன்றைக்கும்
ராஜா அந்த இந்த மோர்ச்சா பரம்பரையை அங்கே இருக்குது. இந்த 2 புஷ்பங்களையும் அந்த குருநாதர் ஸ்ரீராம் வியாசனுடைய சித்திரப்பட்டமும் அங்கே இருக்குது, அவருடைய பாதுகையும் இருக்குது. இந்த 2 புஷ்பத்தையும் அவருடைய பாதத்திலேயே தான் வச்சிருப்பார். இப்போ என்னென்னா, இவர் நியாயப்பிரகாரம் அந்த கையில் வச்சு இந்த 2 புஷ்பங்களையும் அவரண்ட சமர்ப்பித்தார். யார்கிட்ட? ஹரிராம் வியாஸ்ஜியினுடைய பாதத்தில் சமர்ப்பித்தார். ஆனால் ஹரிராம் வியாஸ்ஜி என்ன பண்ணிட்டார், இல்லை ராஜா இது நீங்களே வச்சுக்கோங்க, நான் என்ன பண்ண போகிறேன்னு உடனே அதை அவர்கிட்ட கொடுத்துட்டார். இன்றைக்கும் பார்த்தேன்னா பரம்பரையாக இந்த வழக்கம் அந்த மோர்ச்சா அரண்மனையில் இன்றைக்கும் இருக்குது. என்னன்னா, ஆண் குழந்தை வம்சத்தில் பிறந்துடுத்து அப்படின்னா உடனே என்ன பண்ணுவான்னா, அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அந்த புஷ்பங்களை தான் முதல் தரிசனம் பண்ண வைப்பாள். அந்த குருநாதருடைய பாதம், அந்த புஷ்பம், அந்த தங்க புஷ்பம் 2 புஷ்பம் 2 காலில் வச்சுருக்காளே, அதை தான் தரிசனம் பண்ண வைக்கிறா. இப்படி ஹரிராம் வியாஸ்ஜி இந்த யுகல் சர்க்காருடைய பஜனை பண்ணிகிட்டே இருக்கார். இவருடைய மனசு சதா 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 பிருந்தாவனத்துக்காக அப்படியே ஏங்கிறது. ராப்பகல் இவருக்கு பிருந்தாவன நினைவு தான், ராப்பகல் கிருஷ்ண நாமம் தான். அப்பப்போ பிருந்தாவனத்துக்கு வருவார் போவார், ஆனால் நிரந்தரமாக தங்க மாட்டார். ஒரு தடவை என்ன ஆச்சு அப்படின்னா, நவல்தாஸ் அப்படின்னு ஒரு பெரிய மகான், அவர் இந்த மோர்ச்சாக்கு வந்திருந்தார். அப்போ அவருடைய கீர்த்தன் சேவாக்கு இவர் போயிருந்தார். அந்த கீர்த்தன் சேவாவை கேட்டு இவருடைய மனசை அப்படியே பறி கொடுத்தார். அப்புறம் வீட்டுக்கு அன்றைய தினம் ராத்திரி யோசிச்சார், இந்த கிரக காரியங்கள் ஒரு நாளும் முடிய போகிறதில்ல. இன்னைக்கு இது, நாளைக்கு இன்னொன்று, இன்னைக்கு ஒரு அலை, நாளைக்கு ஒரு அலை, மாறி மாறி சம்சாரத்தில் இப்படி தான் வந்துட்டே இருக்கும். ஆனால் இதுக்கு எண்டே கிடையாது. இதை பண்ணிட்டு போகலாம், அதை பண்ணிட்டு போகலாம் அப்படின்னா மறுநாளைக்கு வேற ஒன்று புதுசாக முளைக்கும். அதுதான் மாயையினுடைய விசித்திரம். அதை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு குருநாதருடைய கிருப்பையும் அந்த கோலாகலனுடைய கிருப்பையும் இருக்கணும். அப்போது இவர் சதா 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 நம்ம பிருந்தாவனத்துக்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது க்ஷேத்திர மாசம் அப்படின்னா ஏதோ போகிறது, அங்கே இருக்கிற 4 கோயிலை பார்க்கறது, அது கிடையாது க்ஷேத்திரவாசம். இவளுடைய சித்தாந்தமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவளை பொறுத்த வரைக்கும், பிரஜவாசிகளை பொறுத்த வரைக்கும், அவா க்ஷேத்திரவாசம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, சதா பஜனை பண்ணிட்டு, சதா நாம ஜபம் பண்ணிட்டு, சதா அவளுக்கு சேவா, அவள் இந்த பூஜா அப்படின்ற அந்த வார்த்தையே பிருந்தாவனத்தில் கிடையாது. அவள் எல்லாமே சேவா தான். ஒன்று ஷிங்கார் சேவா, இன்னொன்று போகு சேவா, இன்னொன்று ராகு சேவா. இந்த 3 சேவா தான் பிருந்தாவன கிருஷ்ணனுக்கே ரொம்ப பிடிச்சது. இதை தான் அவள் மாற்றி மாற்றி பண்ணின்னு இருப்பா அஷ்டயாமத்திலையும். ஆனால் இவருக்கு போக முடியலையேன்ற தாபம் இவருடைய ஹிருதயத்தில் இருக்குது. இந்த டோங்கரேஜி மகாராஜனுடைய அவருடைய பாகவத பிரவச்சனங்கள்லாம் அது அற்புதமாக இருக்கும். ராமாயண பாகவத பிரவச்சனங்கள். ஒரு பக்தர் டோங்கரேஜி மகாராஜ் கிட்ட போய் கேட்டார், அதாவது உண்மையான வைஷ்ணவர் அப்படின்றவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதுக்கு டோங்கரேஜி மகாராஜ் சொன்னார், என்னை பொறுத்த வரைக்கும் சரீரம் எங்கே வேணும்னாலும் இருக்கட்டும், ஆனால் மனம் மட்டும் சதா பிருந்தாவன வாசம் செய்யணும், அவனை தான் நான் வைஷ்ணவன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் டோங்கரேஜி மகாராஜ் தன்னுடைய வாயினால். ரொம்ப அற்புதமானவர். தனத்தை தன்னுடைய இடது கையால் கூட தொட்டது கிடையாது. சதா 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 பாகவத பிரவச்சனம் பண்ணிகிட்டே இருப்பார். ஊர் ஊரா அவவா என்ன கொண்டு கொடுக்குறான்றதை பார்க்கவே மாட்டார். அப்படியே அதை அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற அநாத ஆசிரமத்துக்கும் இல்லை வித்தியார்த்திகளுடைய பள்ளிக்கூடத்துக்கும் இல்லை ஹாஸ்பிட்டல்களுக்கோ கொடுத்துட்டு கிளம்பிடுவார். இப்போது அவருடைய மனைவி இறந்து போன உடனே அந்த கர்ம காரியம் பண்ணுறதுக்கு அவர்கிட்ட பணம் கேட்டாலாம். அப்போ அவர் சொன்னாராம், அவருடைய கழுத்தில் ஏதோ தாலி இருக்கே, அதை எடுத்துன்னு போய் விற்றுட்டு அந்த காரியத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டார். அப்போது அவர் எந்த அளவுக்கு தனத்தையே தொடாமல் தன்னுடைய காலக்ஷேபத்தை பண்ணியிருக்கார் பாருங்க, நம்மளுடைய ஸ்ரீஅண்ணா மாதிரி. அப்பேற்பட்டவர் இந்த டோங்கரேஜி மகாராஜ். அவரை கண்டிப்பாக நம்ம எப்போவுமே ஸ்மரிச்சுக்கணும். இப்படி ராப்பகல்
இப்போ இவர் வந்து ஸ்ரீஜி கிட்ட பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா ஒரு குருநாதர் கிடச்சிட்டார், நித்திய ஜபம் பண்ணுறார், பஜனை பண்ணுறார், சத்சங்கம் கிடைக்கிறது. அதுக்கு மேலே இப்போ வந்து பகவான் வந்து சங்கேத்தமாக அனுப்பிச்சிருக்கான் அந்த நவல்தாஸை. இப்போ இவருக்கு வந்து ராதா கோவிந்த் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். அதாவது எல்லாருமே விரஜவாசிகள் அடிக்கடி சொல்லுவாள், ஜூட்டா கேலே சச்சா ஹோயி அப்படின்பா. ஏதோ ஒரு விளையாட்டுக்கு பொய்யாதான் உன்னை செஞ்சுட்டே இரேன், ஆனால் அது ஒரு நாளைக்கு கண்டிப்பாக பகவான் அதை உண்மை ஆக்கிடுவான். பகவானுடைய விஷயத்தில் பிரயத்தனப்படுறத அது அப்படி சொல்லுவார். இவர் தினம் ஒரு பாட்டு பாடிகிட்டே இருப்பார் சதா. ரொம்ப விரஜத்திலேயே ரொம்ப பிரசித்தமான பாட்டு, எல்லா விரஜ சந்துக்களும் பாடுற பாட்டு. ஹரி ஹம் கப் ஹோங்கே விரஜவாசி, ஹரி ஹம் கப் ஹோங்கே விரஜவாசி. ठाकुर नंद किशोर हमारे, ठाकुर नंद किशोर हमारे, हरि ठकुराई राधा सी, ठकुराई राधासी, हरि हम कब होंगे விரஜவாசி அப்படின்னு இன்னும் 2-3 அடிகள் வருது. அப்படி ஹரி ஹம் கப் ஹோங்கே விரஜவாசி, நான் என்னைக்கு விரஜவாசியாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாரு இந்த பாட்டு. இது நித்தியம் பாடுறது அவர். நிரந்தரம் இப்போ ஓர்ச்சால இருந்துட்டே பிருந்தாவன் நினைவாகவே வாழ்ந்துட்டுருக்கார். குருதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார். ஆனால் குருதேவர் இருக்கிறதோ ஜெகநாதபுரியில் தான் அவர் இருக்கார். அதனால் அடிக்கடி தரிசனம்லாம் கிடைக்காது. ஆனால் குருநாதர் வந்து அந்தர்யாமியாக சகல சிஷ்யர்களுடைய ஹிருதயத்திலையும் வாசம் பண்ணின்னு இருக்கார் இல்லையா. இப்போது ஹிதஹரி வம்சருடைய சிஷ்யர் தான் இந்த நவல்தாஸ்ஜி. அவர் வந்து அவர் பிருந்தாவன சந்து தான். அதனால் அவர் வந்து கீர்த்தன் பாடுறதை இவர் கேட்டதுக்கப்புறமா இவருடைய ஹிருதயம் ரொம்ப பொங்கி போய் தான் இந்த பாட்டை பாடுறார் இல்லையா. இப்போது ஹரிராம் வியாஸை பார்க்குறார் அவர் நவல்தாஸ்ஜி. இப்போது அவருடைய கீர்த்தனை கேட்குறார். அவருடைய நவல்தாஸ்ஜியினுடைய கீர்த்தனங்களை கேட்டு ஹரிராம் வியாஸ்ஜி ரொம்ப உருகி போயிட்டார். ரொம்ப நாளாகவே பிருந்தாவனம் போகணும்னு யோசிச்சுட்டு இருக்கார். எவ்வளவோ நாட்கள் கடந்து போகிறதே அப்படின்னு நினைப்பார். சரி இருக்கட்டும், இன்னும் இந்த ஒரு வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு போகும், இல்லை இன்னும் இந்த ஒரு வேலை இருக்குது, இதை முடிச்சுட்டு போகும் அப்படின்னா புதுசாக வேலைகள் முளைச்சுட்டே தானே இருக்குது. ஆனால் அந்த மனசில் இருக்கிற இந்த இச்சை அது நடக்கலையே, என்னால் போக முடியலையே அப்படின்னு. அப்போது இவரை பார்க்குறதுக்கு ஒரு व्यक्ति வந்து சேர்றார். அவர் சொல்கிறார், இந்த மாதிரி வண்டி கிளம்ப போகிறது பிருந்தாவனத்துக்கு, ஒரே ஒரு சீட்டு தான் காலியாக இருக்குது, நீங்கள் வரையெல்லாம் வாங்கோ வந்து உட்காருங்கோ அப்படின்னு. அச்சா அப்படியா, ஆனால் அப்படின்னு உடனே அந்த வண்டிக்காரன் கேட்டான், ஆனானா என்ன அப்படின்னு. இல்லை ஒரே ஒரு வேலை இன்னும் பாக்கி இருக்குது. சரி சொல்லுங்க, நானும் உங்களோட சேர்ந்து செஞ்சு கொடுக்குறேன், அதை முடிச்சுட்டு நீங்கள் கிளம்பலாமே. உடனே அப்படியா, அரே பையா எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னவுடனே ஒரு 5-6 நாள் ஆகும். சரி இருந்து முடிச்சுட்டு கிளம்புங்கோ அப்படின்றார். எல்லாம் அந்த வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு அரே கிளம்புங்கோ. அடடா, நான் மாற்று துணியே கொண்டு வராமல் வந்துவிட்டேனே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. சரி நான் வரேன் உங்களோட, நான் வந்து உங்களோட வரேன், நீங்கள் போய் துணி எடுத்துன்னு வாங்கோ. சரி துணியை எடுத்துன்னு வந்து வண்டியில் உட்காரு. அரே பையா, என்ன ஆகாரத்துக்கு என்ன பண்ணுவேன், எதுவுமே எடுத்துக்கலையே, அதுக்கு என்ன விவஸ்தை இருக்குது. உடனே இந்த வண்டிக்காரனுக்கு கோவம் வந்துடுது. இந்த ஆகாரத்துக்கெலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எதுவும் அதை நம்ம பகவான் பார்த்துப்பார், வாங்க நம்ம கிளம்பலாம், வண்டி இருக்குது, உங்களை சொகுசாக எடுத்துன்னு போய் நான் சேர்க்குறேன்றேன், இதை விட உங்களுக்கு என்ன வேணும்
அப்படின்னு அந்த வண்டிக்காரன் கேட்டவுடனே இவருக்கோ ரொம்ப நாளாக போகணுன்ற ஆசையும் இருக்குது. ஆனால் நாளைக்கு போகலாம், மறுநாளைக்கு போகலான்னு தள்ளி போட்டுண்டே சால்ஜப் பண்ணின்னு வந்தார். இப்போ என்ன பண்ணார், வண்டிக்காரன் ரொம்ப கம்பல் பண்ணி உட்காருங்கன்னு வண்டியில் உட்கார வச்சுட்டான். இவரும் வண்டியில் ஏறி உட்கார்ந்தார். இப்போ மனசில் அனுபவம் ஆறுது. அதுதானா பக்த லக்ஷன். இப்போ மனசில் அனுபவம் ஆறுது. சாட்சாத் ராத ஸ்ரீஜி தான் இந்த நவல்தாஸ் மூலமாக நம்மளை கூப்பிட்டு அனுப்பிச்சிருக்கா போல இருக்கு. இந்த பிருந்தாவனத்தினுடைய மகிமை அப்பேற்பட்ட மகிமை. ஒரு கீர்த்தன் பாடி அழுத கபுஜாவும் விரஜு அப்படின்னு உடனே எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் கிடைச்சதே. வீட்டில் சொல்லிக்கலாம் கொள்ளலை, அப்படியே கிளம்பிட்டார். நவல்தாஸோட கிளம்பி இப்போ ஹரிராம் வியாஸ் அவர் பின்னாடியே பிருந்தாவனத்துக்கு போகிறார். நாமும் அவருக்கு பின்னாடியே பிருந்தாவனத்துக்கு போவோம். பிருந்தாவனம் போய் சேர்ந்தாவிட்டு அங்கே என்ன நடந்தது அப்படின்றத பார்ட் 2ல் பார்ப்போம். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। वृंदावन धाम की जय। राधे कृष्ण।